தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பி வைத்தார் திமுக முன்னாள் அமைச்சர். தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பி வைத்தார் திமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மாயாஜாலம் நிகழ்த்தி ரீல்ஸ் போட்டு குழந்தைகளை ஏமாற்றி ஆட்சியை பிடித்துள்ளது. பொய்யான வாக்குறுதிகள் பலவற்றை அளித்து ஆட்சியை பிடித்துள்ளது. திமுக படுதோல்வி அடைந்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோற்று போனார். அவர் தோல்வி அடைந்ததை திமுக தொண்டர்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. திமுக அமைச்சர்கள் 34 பேரில் 2 பேர் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஒருவர் மனோ தங்கராஜ், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். இவருக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவர் மீது உட்கட்சி பூசல், கோஷ்டி பூசல் குற்றச்சாட்டுகள் இவற்றின் காரணமாக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதன் காரணமாக திமுக மீது அதிருப்தியில் இருந்து வந்தார். திமுக தோல்வி அடைந்ததால் தற்பொழுது கட்சி மாற திட்டமிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்துக்கு விண்ணப்பித்துள்ளார். ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் இவருக்கு வாசலை திறக்கவில்லை. சில நாட்கள் கழித்து திறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக மணியோசை வரும் முன்னே யானை வரும் பின்னே என்று அர்த்தம் வரும் விதமாக தனது நெருங்கிய ஆதரவாளரை தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார் மனோ தங்கராஜ். ஆம், கன்னியாகுமரி மாவட்ட அரசு வழக்கறிஞர் ஜெகதேவ் இவர் மனோ தங்கராஜின் தீவிர ஆதரவாளர், அவருக்கு நெருக்கமானவர். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இன்று காலை அமைச்சர் நிர்மல்குமார் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். மனோ தங்கராஜின் தீவிர ஆதரவாளர் ஜெகதேவ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது திமுக தொண்டர்களுக்கு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் கன்னியாகுமரி மாவட்ட திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று கூறப்படுகிறது. அதற்கு முன்பாக தனது ஆதரவாளரை தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் அனுப்பியுள்ளார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், அவருடைய தீவிர ஆதரவாளர் ஜெகதேவ், முன்னாள் அரசு வழக்கறிஞர், தமிழக வழக்கறிஞர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது அறிவாலயத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.